ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹேர் க்ரோத் சேலஞ்சோட 13வது நாள். இன்றைக்கி வந்து ஃப்ளாக்ஸீடை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஹேர் க்ரோத் சேலஞ்ச் பண்ண போகிறோம். இதில் வந்து இன்றைக்கி நான் வேறு எந்த திங்ஸுமே நான் சேர்க்கலை. ஃப்ளாக்ஸீடை மட்டுமே வச்சு நான் ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறேன். அது எப்படி ரெடி பண்ணலான்னு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆளி விதையை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆளி விதை வந்து எங்கே கிடைக்கும்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். தாராளமாக எல்லோரும் ஈஸியாகவே வாங்கிக்கலாம். இதில் வந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு இப்போ நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். மினரல் வாட்டர் தான் நான் ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம அடுப்பில் வச்சு இதை வந்து கொதிக்க விடலாம். எதுக்காக கிண்டி விட சொல்கிறேன்னா, இந்த ஃப்ளாக்ஸீடு விதை வந்து அடியில் போய் தங்கிக்கிடும். நம்ம கிண்டி விட்டோம்னா அது மேலே மிதந்து நல்லா பாயில் ஆகும். அதுக்காக தான். இன்றைக்கி வந்து நான் அந்த ஃப்ளாக்ஸீட் கூட வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. எதுக்காகனா, இன்றைக்கி இந்த ஃப்ளாக்ஸீடை மட்டுமே வச்சு நான் வந்து ஹேர் ஜெல் ரெடி பண்ணி ஹேருக்கு அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ஃப்ளாக்ஸீடில் வந்து கொழுப்பு அமிலங்கள் நிறையா இருக்குது. அதே போல் நம்ம தலைக்கு தேவையான விட்டமின், புரதம் எல்லாமே இதில் இருக்கிறதுனால நம்ம முடி நல்லா ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் நம்ம முடி வேர்லேருந்தே நல்லா ஸ்ட்ராங்காக வளரவும் இந்த ஆளி விதை உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம முடி உடைந்து வந்து உதிர்வதை வந்து இந்த ஃப்ளாக்ஸீடு வந்து தடுக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம முடிக்கு நல்ல ஒரு ஷைனிங்கை கொடுக்குது. இது வந்து நம்ம தொடர்ந்து இதை பயன்படுத்த நம்ம முடி வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாகவும் நல்லா ஷைனிங்காகவும் அடர்த்தியாகவும் வளரும். அதுக்காக தான் இன்றைக்கி நான் ஃப்ளாக்ஸீடை எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, இது வந்து இப்போ நல்லா கொதிக்குது. இது நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிக்க நல்ல ஜெல் மாதிரி ஆகும். அதுவரை நம்ம இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். அப்பப்போ நீங்கள் கரண்டிகிட்ட கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த விதை வந்து அடியில் போய் தங்காமல் நல்லா பாயில் ஆகும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அது ஜெல் மாதிரி ஆறுது. அப்படியே அந்த விதைலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரியே இருக்கும். கொதிக்க நம்ம கிண்டி விட அது கிளறிக்கிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா, இது ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. நீங்கள் ஸ்பூன்ட்ட எடுத்து பார்க்கும்போதே தெரியும். அப்படியே நம்ம எடுத்து அதை கீழே வடிய விடும்போது தண்ணி மாதிரி சல்லுன்னு இல்லாமல் கொஞ்சம் நின்று நூல் மாதிரி பிரிஞ்சு விழுகிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது இதை நல்லா கிண்டி விட்டு நம்ம கொதிக்க விட்டு அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இல்லைன்னா உங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்னா, நீங்கள் விரல் வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நூல் மாதிரி பிரியும். அப்படி நூல் மாதிரி பிரிஞ்சுன்னா இது இந்த ஜெல் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி நீங்கள் இறக்கிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இதை அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா, நான் தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கிற இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல்லை நான் தனியாக சூடு இருக்கும்போதே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். எதுக்காகனா, இது வந்து ஜெல் மாதிரி இருக்கிறதுனால ஆறிடுச்சுன்னா ரொம்ப ஜெல் மாதிரி கட்டி ஆயிரும். ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் சூடு இருக்கும்போதே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே 1-2 விதை வந்து விழுந்துருச்சு. நம்ம இதை ஆறவும் நம்ம இதை தனியாக எடுத்துக்கலாம். அந்த விதையை ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியுதா, அது உருகவே மாட்டேங்குது. ஜெல் மாதிரி இருக்கனால சூடாக இருக்கும்போதே ஃபில்ட்ரு பண்ணி, இல்லைன்னா ஆறிடுச்சுன்னா துணிகிட்ட தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா, நான் எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தெரியும் இது ஜெல் மாதிரி இருக்குது. இது ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஜெல் மாதிரி இருக்கும். இப்போ இதை நல்லா ஆற விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா, இது நல்லா ஆறிடுச்சு. நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தலையில் ஸ்ப்ரே பண்ணி நான் தலைக்கு அப்ளை பண்ணிக்கிடுவேன். உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே இதை நீங்கள் உங்கள் முடியோட வேர் பகுதியில் நல்லா படுற மாதிரி இதை தேய்ச்சி சின்னதாக ஒரு மசாஜ் கொடுத்து 20 நிமிஷம் இதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் எப்படி ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அது போலவே ஷீவுக்காவோ ஷாம்போ போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் முடி வந்து நல்லா அடர்த்தியாகவும் வளரும், நல்லா ஷைனிங்காகவும் வளரும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் வளரும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்கள் இன்னும் அடுத்தடுத்து வர இருக்குது. கண்டிப்பாக அதையும் மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.